Hey guys, welcome to Prinoth Explorer channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மணாலியின் டே 3 ஓவரால் வந்து டே 4 நமக்கு. ஸோ இன்றைக்கி மணாலியில் டே 3. ஸோ இன்றைக்கி நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றத போகிற வழியில் அப்படியே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஐய் ஆமாம்மா. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வினோத்துக்கு வந்து இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டேக்காக தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி மணாலியே வந்தோம். ஸோ வந்து அதே மாதிரி வந்து வினோத் வந்து மணாலியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாப்புல. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக கன்வே பண்ணிடுங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேப்பா. குளூரில் போகிறவங்களை நடிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேப்பா. தேங்க்யூ. ஓகே பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஆன்லைனில். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம டிரைவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார். எங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. எங்கேப்பா எந்த பக்கமாக போனோம்? ஓகே ஓகே. கெனாயான்னு தெரில. வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் நடந்தால் வாட்டர் ஃபால்ஸ் வரும்னாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வருவோமா? ஸோ கைஸ், இப்போ வந்து சும்மா அப்படியே ரிவர் சைடு, அதாவது வாட்டர் ஃபால்ஸு விழுகுது, அப்படியே சைடில் வந்து ரிவர் இருக்குது. அவ்வளோதான். உள்ளே போய் பார்க்கலாம். படாவா தொடாவான்னு பார்ப்போம். அதான் சொன்னார்ல 50 மீட்டர்னு. ஓ, நான் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க உள்ள. நான் மேலே ஏற எனக்கு ஒரு ரீல்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறியா? நான் தரேன் உங்களுக்கு டாஸ்க்கு. இதை தண்ணியில் குளிங்க பார்ப்போம். இதை தண்ணியில் குளிங்க பார்ப்போம். யார் தோத்தா? பானிபூரி சேலஞ்சில் நீ தான் தோத்தா. நீ தான் டாஸ்க். என்ன திடீர்னு பண்ணலன்னா பானிபூரி சேலஞ்சுன்னுவீங்களா? கையில் வைக்கலாம். சரி, ஒரு விரல் வச்சுட்டு வாங்க பார்ப்போம் தண்ணியில். அது வைப்பேன். சரி, அப்போ ஒரு கை. இன்னும் ஜெயிச்சிருவாரோ? குளிர்தா? நீங்க தொடர்றது எனக்கு குளிருது. வேணாப்பா சாமி. வேணாம் வேணாம் வேணாம். நீ என்னை வச்சு சொன்னா வா. நீ வந்து ஒரு அல்ல. அதெல்லாம் குளிராது. தொடு டக்குன்னு கூலிங். ஆனால் இல்லை இப்படி இங்கே இப்படி அல்ல. அது கல் டக்குன்னு அல்ல ஒரு கையை. மலையிலேருந்து எல்லா தண்ணியும் வந்து உருகி அப்படியே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி எல்லாமே இந்த ரிவரில் போய் கலக்கும்ல இந்த இடம். அதாவது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள் வாட்ரு. வா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ போய் பார்த்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 50 மீட்டரில் கேப் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாங்கள் பார்த்துட்டோம். சும்மா ஒன்றும் பெரிய ஃபால்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா சின்னதாக குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு இந்த இடத்துலேயே ஒரு 3 இடத்துல வந்து குட்டி மினி ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கு. அது காட்டுறேன் பாருங்கள். வித் ரிவர். அந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே ரிவர் போகுது. ஸோ இதோ தெரியுதுங்களா? காட்டுறேன். ஸோ வந்து அங்கே ஒரு குட்டி ஃபால்ஸா, இந்த பக்கம்
தெரிதான்னு தெரில. இந்த இந்த சாரி இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் வருது. ஸோ அது அப்படியே வந்து ஒரு ரிவர் மாதிரி கனெக்ட் ஆகி இது அப்படியே போகுது. அப்படி போகுது. அதே மாதிரி இங்கே ஒரு குட்டியா ஓட மாதிரி குட்டி ஃபால்ஸ் மாதிரி போகுது. இந்த குட்டி ஃபால்ஸ் அவ்வளோதான். இது 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 வந்து ஒரு சைட் சீயிங்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சூப்பர்ல. பர்த்டே பாய் சிட்டிங் தேர். போலாமா? வாங்க. ஹாப்பி பர்த்டே வா. ஆ ஆ தேங்க்யூ. ஸோ காய்ஸ் அவ்வளோதான், இந்த ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இது ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். அப்புறம் கிளம்புறோம் நாங்கள் அடுத்த சைட் சீயிங் போகணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நிறையா பார்க்கணும். இன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு கிளம்ப வேண்டி தான். இந்த பெரிய ஃபால்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ குட்டி ஃபால்ஸ் அவ்வளோதான். ஆமாம், இந்த நம்ம ஊரில் ரோட்டோரத்தில் மழை பெஞ்சால் கொஞ்சம் ஓடாத தண்ணி அந்த மாதிரி ஓடுது, அவ்வளோதான். இது சென்னையில் வந்தாலே ஒரு நாங்கள் போட்டிங்கே காட்டுவோம், ரோட்டில் போட் ஷோவே காட்டுவோம். என்ன பெரிய ஆமாம், கிண்டிலே போட் ஓட்டுவோம் நாங்கள். பேக்கேஜில் வந்து ஆட் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் சும்மா இந்த லோக்கல் இந்த வில்லேஜில் உள்ள நார்மலாக ஓடுற தண்ணி. நம்ம ஊர் பக்கம்லாம் ஓடாது, வாய்க்கா வரப்பு அது மாதிரி தான். கல்லந்திரி அலங்காநல்லூர் சைடு போகும்ல அந்த மாதிரி இது இடத்த நமக்கு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து காட்டி அது வந்து பேக்கேஜில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போ என்னென்னா நம்ம வந்து செகண்ட் சைட் சீயிங் வந்து ஒரு மியூசியம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் இந்த ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் நிக்கோலஸ் ஏதோ ரியச்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். வே இதான் வே. மண்டே க்ளோஸ்டா? மண்டே வந்து க்ளோஸ் தான். பாவம் டிரைவருக்கு தெரியாம அவர் கூப்பிட்டு வந்துட்டார். அதுவும் நாங்கள் எத்தனை தூரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆஃப் ரோடெல்லாம் தாண்டி வந்தோம். நாங்கள் பார்த்தா இப்போ க்ளோஸ்டுன்ட்டாங்க. ஸோ சேட். இந்த டே வந்து ஏமாற்றம். அது என் பர்த்டே நீங்கள் எப்போ ஏமாற்றம் தான். போன வருஷம் ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. என்ன ஏமாற்றம்? மர்மர் படத்துக்கு போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இல்லை. சரி ஓகே, மியூசியம் தானே, அதில் என்ன இருக்குது? இதோ இங்கே அடுத்து வந்து என்ன கோயில் அது? ஃப்ரீயாக ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. என்ன கோயில் அது? என்ன கோயில்? அடுத்து போகிறது கோயில் இல்லை, கேஸ்டல் அது. சரி ஓகே. மியூசியம் போறியா? சரி வாங்க போகலாம். சரி நியர்பை எக்ஸிபிஷன் இருக்கான், அது வந்து போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இது எல்லாமே வந்து கையால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? துணியில் தச்சிருக்காங்க. இது பார்த்தீங்களா பெயிண்டிங்கு? இதெல்லாம் பார்த்தா ஹெச்டி வால்பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை, இதெல்லாமே வந்து பெயிண்டிங். நைஸ் ஒன். ஆயா ரியாலிட்டியாக இருக்குல்ல? ரியாலிட்டியா இல்லை உண்மையிலேயே வரைஞ்சிருக்காங்களா இல்லை? இதெல்லாம் ஆனால் பார்க்க ரியாலிட்டியாக இருக்குல்ல? இது என்ன மாதிரி இருக்குல்ல அது பொண்ணு? இல்லை, நெல்லு போய் மனசாட்சியோ சொல்லு, மனசாட்சியோ சொல்லு. தொடாதான தான் எல்லாத்தையும் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கிற. சாரி இது மாதிரி தான் நான் இருக்கேன் பாருங்க. இதுதான் ஏன் நிலமை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கேட்கணும், இந்த சிறப்பும் ஒன்றா? அதேதான், அது நானே மீன் போடுறேன். கவலைப்படாத. புளி நல்லா இருக்குல்ல, வரைஞ்சிருக்காங்க புளி. ஸோ கைஸ் அடுத்து மூன்றாவது மறுபடி ஒரு ஏமாற்றம்.
ஸோ இன்றைக்கி என்ன ஒரு ஏமாற்றங்களா போகுதுன்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு கேஸ்டல். கேஸ்டல் மீன்ஸ் என்ன? கோட்டை. கோட்டை இல்லை அது கோட்டை தெரியுது. இங்கே என்ன அதோட ஸ்பெஷல் அப்படி கேட்குறேன். ஒரு 200-300 காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜாவோட அரண்மனை. அரண்மனை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து இதை டெம்பிள்னு சொல்கிறாங்க. அது டெம்பிள் ஏன்னா இந்த பின்னாடி இருக்க அந்த ராஜாவோட சமாதி. இது வந்து சமாதியா உள்ளே இருக்கிறது வந்து இருக்கிறவங்க எப்பயும் வந்து கும்பிட்டு போவாங்க. நாட்டோட இது வந்து சமாதி, அதுக்கான மரியாதை கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஏதோ சம் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கனால இங்கேயும் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. பழைய கட்டடம். ரெனோவேஷன் பண்ணுறாங்க. ஓகே தான். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குல்ல. இங்கே இதுதான் வந்து இந்த கேஸ்டல்ல இருந்து வியூ பாயிண்ட்டு. குட்டி குட்டி வில்லேஜஸ் அங்கங்கே தெரியுது. அங்கே பார்த்தீங்களா ஒரு லேக் ஒன்று காஞ்சி போய் கிடக்கு. அந்த லேக் தான் அங்கே இருக்குது. மணாலியில் லேக் இருக்குல்ல ஆப்போசிட்டில். ஆமாம், அந்த லேக்கோட கண்டினியூட்டி தான் அதெல்லாம். அவ்வளோதான். இன்றைக்கி ஆக்சுவலி வெதர் வந்து March 9. இன்றைக்கி வெதர் வந்து நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது ஆஸ் யூஷுவல். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்து தெரியுதுல்ல இந்த காஞ்சி போன மரம், அது எல்லாமே வந்து ஆப்பிள் ட்ரீ, ஆப்பிள் ஃபார்ம் ஃபுல்லாக, ஆப்பிள் கார்டன் ஃபுல்லாக. இதில் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வந்து 1 கிலோ ஆப்பிள் வந்து 40 ருபீஸாம். என்ன கொடுமை பார்த்தீங்களா? நம்ம ஊரில் என் பையனுக்கு வந்து நான் 350 ரூபா இந்த ரேஞ்சில் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே என்னன்னா 1 கிலோ வந்து 40 ரூபாயாம். அதுவும் இது யாரும் இங்கே வந்து ஆப்பிள்லாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்களாம். சும்மா ரோட்டில் கிடக்கும், வீணாக போய் அழுகி போய் கிடக்கும். அது கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஃபார்ம்லேருந்து இந்த இம்போர்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு கேஜி தான், இங்கெல்லாம் கிலோ கணக்கு கிடையாது. ஒரு கேஜி ஆப்பிள் வந்து 200 ரூபாலேருந்து 230 ரூபா, 250 ரூபா, அதுமாதிரி கிரேட் இருக்கும். 300 ரூபா வரைக்கும் இருக்கும். கேஜ் அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வரும்ல, 10 கிலோ 12 கிலோ. ஒரு கேஜின்றது வந்து 12 கிலோலேருந்து 15 கிலோ 17 கிலோ வரையும் இருக்கும். அது எத்தனை கிலோன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அதுவே 200 ருபீஸ் தான். ஒரு மொத்த கேஜி வந்து ஒரு 200 ரூபாலேருந்து 200-300 ரூபா வரையும். அது ஒவ்வொரு தரம் பொறுத்து. சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, நல்லா பெருசாக ஃபுல்லாக நல்லா வளர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, நல்ல கலராக இருந்ததுன்னா அது ஒரு ரேட்டு. இங்கே வந்து ஒயிட் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், அப்புறம் வந்து ஒயிட் ஆப்பிள், ஒயிட்டு க்ரீனு ரெட்டு. ஒயிட்டு க்ரீனு ரெட்டு மூணுமே வந்து இங்கே வந்து எப்பயுமே சாகுபடி பண்ணுவாங்க. என்ன சொல்லலாம், விவசாயம் பண்ணுவாங்க. அதை வச்சு அதுதான் இங்கே விவசாயம். ஆமாம். இப்போ வந்து சீசன் ஆப்பிள் சீசன் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ பனியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அந்த மரம் வந்து உறிஞ்சிக்குமா. உறிஞ்சிட்டு இப்போ வெயில் அடிக்கும் போது வந்து புதுசாக வந்து துளிர்ந்து இலை செடி விட்டு வளரும். அதுக்கப்புறம் பூ வளர்ந்து அதுக்கப்புறம் காய் வளர்ந்து அது உங்களுக்கு வந்து ஆப்பிளாக கன்வெர்ட் ஆகும். அதில் அந்த பூமியில் இருக்கிற நல்ல அந்த ஐஸ் தண்ணி வந்து அப்படியே அந்த ஆப்பிளில் சேர்றது வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜூன் மாதம் தான் வந்து ஆப்பிள் சீசனாக ஃபுல்லாக. ஜூன் மாதம் வந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ரோட்டில் பறித்து நம்ம சாப்பிட்டு 4 மாதம். ஜூன் மாதம் வந்தோம் அப்படின்னா ரோட்டில் பறித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைப்பா ஃபார்ம் மாதிரி இருக்கிற இடத்துல பறிக்கக்கூடாது, அப்போ திட்டுவாங்க. இந்த ரோட்டில் வளரும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பறித்து சாப்பிடலாம். யாருமே சொல்ல மாட்டாங்க. அது பார்த்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கீழே இருக்கிற இடத்துல எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கீழே இருக்கிற மாதிரி அங்கே மேலேருந்து உதிர்ந்து வருது. ஸோ இதான் வந்து அந்த காலத்தோட ஆர்கிடெக்சர். ஃபுல்லாக மரத்தாலையும் சின்ன சின்ன கல்லாலையும் தான் பண்ணிருப்பாங்க. கல்லை பட்டையாக வச்சு மரம் கல் அவ்வளோதான். இதெல்லாம் இந்த காலத்தில் வந்தது. இந்த சுவிட்ச் போர்டெலாம் இதுதான் வந்து மேலே போகிறதுக்கான வழி. இது வந்து இந்த ஊரில் ஒரு பொக்கிஷமாக பார்த்துட்ருக்காங்க இன்னமும், டூரிஸ்ட் பிளேஸாக. இந்த மலையோட அழகும் இந்த கோட்டையோட வேடிக்கை பார்க்குற இடமும் சூப்பராக இருக்கும். எட்டையிலேருந்து பார்க்கும்போது இந்த மலைக்கு பக்கத்தில் இந்த கோட்டையோட அழகும் நல்லாயிருக்கும். ரெனோவேஷன், ஃபுல் ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. ரூம் சும்மா ரூமு 2 ரூம் அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாக டோட்டலாக இடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரெனோவேஷன். ஏன்னா டூரிஸ்ட் நிறைய வராங்க. டோட்டலாக இடிச்சிட்டா? இடிக்கலாம் மாட்டாங்க. இந்த இத்து போன மரக்கதவெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இந்த தரை இது போகிறாங்க அதுதான். அது நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்கல்ல, அதனால கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி. இதுதான் பேக் சைடு வழி, இப்படி தான் போகணும். மாடியில் வந்து அலோடு இல்லை. ஸோ மாடி உள்ளே இப்படி தான் இருக்கும். மாடிக்கு இப்போது அலோவ் பண்ணல, ஏன்னா எல்லாம் டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த நாகார் கேஸ்டல். இது வந்து
இந்த கேஸ்டலோட அவுட்டர் சைடு. இந்த சைடு வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த பழைய பொருளை வந்து ஸ்கிராப்புக்கான பொருளை வந்து தூக்கி போடுறதுக்கு வச்சுருக்க இடம் இது. இதை பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து உளுத்து போன கட்டையெல்லாம் உடச்சி பேத்து எடுத்து வச்சுருக்குறாங்க இங்கே. ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு செம்ம வியூவான கார்டன் ஒன்று இருக்கும். இப்போ அதுக்கு தான் போகிறோம் நம்ம. இது வந்து இந்த ஊர் பா. இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இங்க பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி பாறாங்கல் இருக்குல்ல, பாறாங்கல்ல வந்து அடுக்கி அடுக்கி வச்சு கிடைக்கிற கல்லெல்லாம் அடுக்கி ஒரு மரத்தை வச்சு அவ்வளோதான். சிமெண்ட் கிடையாது, மணல் கிடையாது, ஒரு கட்டுக்கம்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரிங் ஆணி கூட கிடையாது, ஒரு ஆணி இல்லை. இதை வச்சு கிடைக்கிற கேப்பில் சின்ன சின்ன கல், ஆமாம் குட்டி குட்டி கல் எடுத்தால் வந்துடும். இருக்காது அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இதுதான் அந்த கார்டன். நான் சொன்னல பின்னாடி ஒரு கார்டன் வரும், செம்ம வியூவாக இருக்கும். இதுதான் அந்த வியூ பாயிண்ட், சூப்பராக இருக்கும். இந்த மரம் வந்து இந்த ராஜா வச்ச மரம்னு சொல்கிறாங்க ஆதி காலத்தில். அந்த மரம் இன்னமும் வளர்ந்துக்கிட்டு துளுராமல் பத்திரமா பார்த்துட்ருக்காங்க. இந்த மரம் எப்படின்னா பனிக்காலத்தில் வந்து ஃபுல்லாக எல்லா இலையும் கொட்டி அதுமாரி காஞ்சி போயிடும். அப்புறம் வந்து இந்த பனி உருகிற டைமில் நல்லா வளர்ந்து செழிப்பாயிரும். நாங்கள் பாருங்கள் மேலே க்ரீனிஷாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த காலத்துலேயே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பால்கனி விட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் பால்கனி. எப்படி கட்டை ஒரு சின்ன கட்டை வந்து அடியில் சப்போர்ட்டு கொடுத்து அழகாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது டோட்டலாக இந்த பில்டிங்கே இந்தமாரி வந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் உடச்சி சின்ன சின்ன கல்லாக்கி இப்படி வச்சு நடுவில் ஒரு கட்டை, இப்படி வச்சு ஒரு கட்டை, இந்தமாரி ஆர்கிடெக்சரில் தான் இந்த ஃபுல் கோட்டையே அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஜன்னல்லாம் அந்த காலத்தில் பண்ணது டிசைனிங்காக. இந்த மேலே இருக்கிறது எல்லாமே. முன்னாடி பார்த்தது வந்து கோட்டை, இது வந்து ராஜாவோட அந்தப்புறம். அந்தப்புறம் குஜிலிஸ் கூட குஜாலிட்டியாக இருக்கிறதுக்கு. இப்படி சொன்னால் அவனுக்கு புரியுமா? சே இந்த பக்கம் நாட்டோட பாறாங்கல் இவ்வளோதான். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சரு மேலே. இதில் வந்து ஜாயிண்ட் எல்லாமே வந்து கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆணிலாம் போடலை, ஆணியோ ட்ரில்லிங்லாம் போடலை. இதோ இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் சின்னதாக ஒரு இது வச்சு ஜாயின் பண்ணுறாங்க. எதுலேயுமே ஆணியே இருக்காது இதில். இப்போ வேணால் இவனுக்கு ஆணி ஜாயின் பண்ணிருக்கலாம், பட் ஆனால் இதில் ஆணி இந்த ஜாயின்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரெனோவேஷன் வேறு போயிட்டுருக்குல்ல, எது எப்போ உடையும், ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்குது எல்லாமே. இந்த மதில், இந்த உட்டன் மதில்லாம் வைப்ரேஷன் ஆகும். நடந்தால் யாராவது வேறு நடந்தால் இந்த பாரு அதெல்லாம் ரெனோவேட் பண்ணுறாங்க போல். ஆமாம், சரி ஓகே. அந்த பொறுத்து ராஜா கீழே பார்த்தீங்களா? அப்படியே கீழே போனால் அந்த இடத்துக்கு போகலாம். வா, எந்த இடம்? கீழே அந்த இடம் போகலாமா? இது என்னவோ இந்த ராஜாக்கள்லாம் போர் வந்தால் கொஞ்சம் கேர்ள்ஸ் எல்லாம் கீழே விடுவாங்கல்ல, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்க்கணும். கேம் ஆஃப் த்ரோன்ஸு அப்புறம் வந்து ட்ராகன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் போனால் பேக் சைட் போனால் இந்த இதுக்கு இந்த கார்டன் போகலாம். அவ்வளோதான். சாரி, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே போக முடியாது. ஸோ நம்ம போகலாம் மேலே, அந்த வழியாக போக வேண்டியதான். குட்டி குட்டி ஜன்னல்லாம் அப்பயும் நல்லா பண்ணிருக்காங்க பாருங்கள். பொறுமையாக கார்டனுக்கு போய் வியூ பார்க்கலாம். அப்படியே கீழே இருங்கப்பா. ஸோ கைஸ், நம்மளை வந்து இப்போ 4ஆவதாக கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடம் வந்து என்னதுப்பா? திபெத்தியன் ஸ்கூல் அண்டு டெம்பிள். இது ஸ்கூல் பசங்க அவங்க. அந்த புத்திஸ்ட் அந்த கேட்டகரியா? புத்தர் கோயில்ப்பா. இது புத்தர் கோயில் ஆசிரமம் எல்லாமே இங்கே தான். புத்திஸ்ட் இருப்பாங்க. நல்லா இருக்கே, ஜெயின் கோயில் மாதிரி இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா குட்டி போதி தர்மர் போகிறாரு. ஹாஸ்டல். இந்த கடன் தான் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இந்த ஃபுல்லாக அந்த டர்ஃபில் இதுவாக இருக்கும்.
இது வந்து ஹாஸ்டலா? ஸோ கைஸ், இது வந்து புத்தா டெம்பிள். இது வந்து ஒரு 50 ஸ்டெப்ஸ் கிட்ட ஏறி வந்தால் டெம்பிள் வருதுப்பா. ஸோ காய்ஸ், இதுதான் அந்த புத்தா டெம்பிள். உள்ளே போய் பார்த்தாச்சு. எல்லாம் உள்ளே வந்து ஃபோன் அலோட எடுத்துகிட்டு போகல. இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு குட்டியாக ஒரு சிங்கம் நல்லாயிருக்கு. சிங்க யாழியா இல்லை சிங்கம்மான்னு தெரில, நல்லாயிருக்கு. இங்கே வந்து புத்திஸ்ட் ஸ்கூல், ஆக்சுவலாக திபெத்தியன் ஸ்கூல் இங்கே இருக்குது. திபெத்தியன் பசங்களாம் இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. இதெல்லாம் ஹாஸ்டல் போல். இதுமாரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பில்டிங் இருக்குது. இந்த சைடு இருக்க பாருங்கள், எல்லாம் இதெல்லாம் ஹாஸ்டல் போல். சொல்லுப்பா, ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இங்கே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த புத்தா டெம்பிள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்க்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இங்கே கொஞ்சம். இந்த பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த போய் தர்ம ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக இருக்காங்க பார்க்க, நல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு. எந்த படத்தில், அவதார் படத்தில் பார்ப்போம்ல, அவதார்னு பட்டையெல்லாம் போட்டு அந்த படத்தில் ஒரு பசங்க மாதிரியே தான் இருக்குது. எல்லாம் ஜாலியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பசங்களாம் யாரும் அந்தளவுக்கு ஃபோனு அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்து அவுட்டோர் கேம்ஸ் விளாடுறாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய நேச்சுரலாக ஒரு மலைக்கு நடுவில் ஒரு, நம்ம ஊரில் வந்து இருக்கிற மாதிரி வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், அது மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டெலாம் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக விளையாடுறது, ஓடி ஆடி விளையாட்டு, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்க. இயற்கையை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம். இதுதான் அந்த பிரம்மாண்ட கேட்டு. இது பார்க்க நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு ஆள் உயரம் இருக்கும். இதான் வந்து டாக்கோ சுதிப்லிங் மொனஸ்ட்ரி இந்த இடம் பேர். ஆமாம், இதுக்கு ஆப்போசிட் நல்ல ஒரு மவுண்டன் வியூவு. ஸோ கைஸ், 5ஆவதாக கூட்டிகிட்டு வந்த இடம் வந்து வைஷ்ணவி மாதா கோயில். அகைன் டெம்பிள், ஒரு டெம்பிளாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், இங்கே வந்து இந்த வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுட்டு இந்த மாதிரி கீழே போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த டெம்பிளில் வந்து ஃபுட்டு ஃப்ரீ. அப்புறம் வந்து 3 வேளைக்கு எப்பயும் போடுவாங்க, 24 ஹவர்ஸ் இங்கே ஃபுட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து உங்களால் தங்குறதுக்கு வெளில உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடியும்னா இங்கே வந்து தங்குனீங்கன்னா ஒரு காட்டேஜ் ரூம் தருவாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஹாலில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிளாங்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை நாள் வேணால் தங்கிக்கலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட இந்த தட்டு கழுவி கொடுக்குறது, இந்த சமைக்கிறதுக்கு எது வேணால் ஹெல்ப் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து வைஷ்ணவி தேவி டெம்பிள் குளு டு மணாலி ரோட்டில் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மோர் குழம்பு, அப்புறம் வந்து சன்னா குழம்பு, இரண்டையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த சன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைஸா கைஸ். வந்து நம்ம பின்னாடி இருக்கிற வைஷ்ணவி தேவி கோயில் டெம்பிள் போயிட்டு ஒரு நல்ல ஒரு டெம்பிள் போயாச்சு. வைஷ்ணவி தேவி டெம்பிள், திபெத்தியன் மான்ஸோட டெம்பிள், புத்தா டெம்பிள். வேற எங்கே போனோம்? வேற இன்னொரு டெம்பிள் க்ளோஸ்டு, அதாவது டெம்பிள் இல்லை, அதாவது கேஸ்டலோட இது போயிட்டு. ஸோ இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக வந்து அன்னதானம்லாம் போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 24 hours அன்னதானம், ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு. ஸோ அது முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே ஏதோ இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க. ஜெய் ஜக்கம்மா இந்த மாதிரி ஜக்கம்மா இல்லை, சிவன் இதெல்லாம் போட்டு விட்டாங்க. சரி, வெளியில் அப்படியே ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள்ஸு. ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே போகிறது அங்கே வர்றது எங்களுக்கு அதில் கோப்ரோலே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவானுங்க. அதெல்லாம் காணும் நாங்கள் அது பண்ணுறோம்.
வரல, மிஸ் பண்ணிட்டாங்க. ரிவர் ராஃப்டிங் வச்சு கொட்டுவோம். 45 மினிட்ஸா ரிவர் ராஃப்டிங்க்கு. ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில, நம்ம கரெக்டாக தெரில, சொன்னாங்க கேள்விப்பட்டது அவ்வளோதான். பட் இந்த கோயிலில் நல்ல விஷயம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்து கடை, நிறைய கடையெல்லாம் வச்சு எக்ஸிட்டே வந்து ஒரு கடைக்குள்ளே போயிட்டு வர மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வெளியில் எக்ஸிட் அது என்ன கம்பல்சரி எல்லா கோயிலையும் போயிட்டே வர மாதிரி மேலே 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 கம்பல்சரி. அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு போகும்போது வந்து நம்ம வந்து தவந்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம உள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. முட்டி போட்டு போகிற மாதிரி தான் அந்த குகை மாதிரி இருக்குது. அந்த வைஷ்ணவி தேவியோட சன்னிதானத்துக்கு போகிறது புகை மாதிரி உள்ளே தவழ்ந்து போய் தான் அதை பார்க்க முடியும். எல்லாருமே யாராக இருந்தாலும் அது உள்ளே போகணும் அப்படின்னா தவழ்ந்து தான் போய் அதுக்கப்புறம் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ லியோ வந்தானா லியோ வந்து நடந்தே போகலாம். அவன் சைஸுக்கு தான் இருக்குது. அது வந்து நம்ம தவழ்ந்து போய் அதுக்கப்புறம் நம்ம நிமிர்ந்து நின்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஏன்னா இது மொபைல் உள்ள அலோடு இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நல்லா இருந்துச்சு. இது ஒரு குட் வைப்ஸாக இருந்துச்சு. ஓகே தான். ரூம் போகிறோம். இதோட இந்த vlog முடிஞ்சது. இந்த டேக்கு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. 3 நாளாக ஓவராக அலைச்சல்ல நடந்துகிட்டே இருக்கனால ரொம்ப டயர்டாக இருக்கனால இன்னும் 2-3 பிளேஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் நாங்கள் டேரெக்டாக அது ஒன்றும் பெருசாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சும்மா நார்மலான பார்க்கு, மறுபடியும் பார்க்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு, ஷால் செய்கிறாங்களே கேர்ள்ஸ் போடுற ஷால்ஸு, ஜாக்கெட்டு, இதெல்லாம் வந்து ஹேண்டிகேப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரி. ஸோ இது 3 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னாங்க. எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரூமில் விட்டுருங்க, எங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இப்போ டெம்பிள் முடிச்சு நாங்கள் டேரெக்டாக ரூம் போகிறோம். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இதுதான் எங்களோட லாஸ்ட் டே. நாளைக்கு வந்து எங்களுக்கு செக் அவுட் பண்ணி நாங்கள் கிளம்புறோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது, எங்கே போகிறோன்றது பார்க்கலாம். ஓகே, பாய்.